சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையிலே அண்ணா அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது அவர் புரட்சித் தலைவர் கருணாநிதியிடம் சொன்னார், யார் அடுத்த முதல்வர் என்ற நிலை வந்தது, தம்பி வா தலைமையேற்கவா என்று சொன்ன நாவலரை முதல்வராக்க வேண்டும் என்று பலரும் கருதினார். ஆனால் பெருந்தன்மை மிக்க நாவலர் எனக்கு அந்த முதல்வர் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதிகப்படியான எம்எல்ஏக்கள் 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் புரட்சித் தலைவர் கையிலே தான் இருந்தார். கலைஞர் முன்னாடி 11 எம்எல்ஏக்கள் தான் இருந்தார். நரியை போன்ற குணமுடைய கருணாநிதி, நான் உங்களுடைய ரசிகனாக உங்கள் ரசிக மன்றங்களையெல்லாம் வளர்த்துகிற பணியிலே தமிழ்நாடு பூரா சுற்றி வருகிறேனே உங்களோடு, அதை நான் காப்பேன், உங்கள் புகழை உச்சத்துக்கு கொண்டு போவேன், பிரச்சாரங்கள் மூலம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள், நான் உங்களின் பிரதிநிதியாக முதல்வராக இருந்து ஆட்சியை நடத்துகிறேன், என்னிடம் எம்எல்ஏக்கள் இல்லை என்றாலும் உங்களின் பிரதிநிதியாக நான் ஆட்சி நடத்துகிறேன் என்று அடையார் புற்றுநோய் மனத்திலே காலிலே விழுந்து எல்லார் எதிரிலும் கெஞ்சினார் புரட்சித் தலைவர். யார் சொல்லுகிறார், உன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகின்றன, அண்ணா மேம்பாலம் கட்டடம் கட்டுவதிலே லஞ்சம் பெற்று நீ பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தபோது அந்த லஞ்ச பணத்தை வைத்துதான் நீ முரசொலி கட்டடத்தையே கட்டினாய் என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. இதற்கெல்லாம் என்ன பதில் என்று கேட்டார். பட் ஊழல்கள் நிறைந்திருக்கிற நிலையிலே உன்னை எப்படி முதலமைச்சராக ஆக்க முடியும்? வேறு எல்லாவித சத்தியங்களையும் பண்ணி இதெல்லாம் அதிகாரிகள் பண்ணிய குற்றச்சாட்டுகள், தவறுகள், எனக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கையிலே விழுந்து காலை தொட்டு கெஞ்சி, நீங்கள் எந்த நேரம் வேண்டுமென்றாலும் என்னை முதலமைச்சர் நீக்கி விடுங்கள், நான் ஒழுக்கம் தவறுகிற போது, நீதி தவறுகிற போது என்று சொல்லி அந்த எம்ஜிஆரினுடைய இயேசுவை போன்ற இரக்க குணத்தை பயன்படுத்தி முதல்வர் பதவியை பெற்றார்.